श्रीशैले दयाभाद्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाक्भयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 8ஆம் பாசுரம். பொன்முடியம் போரேற்றயம்மானை நாள் தடந்தோல் தன்முடி ஒன்றிலாத தண்டுடாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதென் சொல்லீரே. பொன்முடி அம்போரேற்றை அம்மானை நாள் தடந்தோல் தன் முடிவு ஒன்று இல்லாத தந்துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே. ஒளிவீசும் கிரீடன் உள்ளவனான யுத்தம் செய்ய தயாராக உள்ள ரிஷபம் போன்றவனான என்னை அடிமை கொண்ட நாதனான 4 விசாலமான திருத்தோள்கள் கொண்டவனான தன்னுடைய பெருமைகளுக்கு முடிவில்லாதவனான இத்தகைய மேன்மைக்கு ஏற்றதாக உள்ள குளிர்ந்த துளசி மாலை உள்ளவனாய் எனது தாட்சியை ஆராயாமல் என்னுள் கலந்தவனை நான் சொற்கள் கொண்டு கூறி முடிக்கும் விதம் அறிய மாட்டேன். என்னவென்று உரைப்பேன், நீங்களே கூறுங்கள் என்கின்றார். மிகவும் தாழ்ந்தவனாகிய தன்னுடன் அவன் வந்து கலந்தானே, அப்படிப்பட்ட மிக அருமையான குணங்களையும் திவ்யாயுதங்களையும் வாகனத்தையும் உடையவனான சர்வேஸ்வரன் தன்னுள் கலந்தானே, அது குறித்து தான் எப்படி உரைக்க இயலும், நீங்களே கூறுங்கள் என்று உலகத்தோரை பார்த்து ஆழ்வார் கூறுவதாக அமைந்துள்ளது இப்பாசுரம். அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக உள்ள போதிலும் எம்பெருமான் எனது தாழ்ந்த தன்மையை ஆராயாமல் என்னுடன் வந்து கலந்த அவனுடைய சௌசீல்யத்தை என்னால் என் வாயால் சொற்களால் கூறி முடிக்க இயலாது என்கின்றார் ஆழ்வார். 2 விபூதிகளுக்கும் தானே நாயகன் என்பதை உணர்த்தும் விதமாக தரித்த கிரீடம் உள்ளவனாய் அதன் காரணமாக வந்த எஜமானத்தன்மை வெளிப்படும்படி உள்ளவனை நன்கு பெருத்த
திருத்தோள்கள் கொண்டவனை தன்னை பற்றி உரைப்பதற்காகவே வேதங்கள் வந்தாலும் எல்லை காண இயலாதபடி உள்ளவனை. வேதந்தான் சர்வேஸ்வரன் குறித்து உரைக்கக்கூடும். அப்பாடு வேதம் சர்வேஸ்வரன் குறித்து உரைக்க நினைத்தாலும் எல்லை காண முயலாதபடி உள்ளவனே. குளிர்ந்த துளசி மாலை அணிந்தவனே, என்னுடைய தோஷம் மற்றும் தாட்சியை ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு வந்து என்னுடன் கலந்தான் என்கின்றார் ஆழ்வார். இவருடைய தாட்சியை கருதாமல் மிக உயர்ந்தவனான அந்த சர்வேஸ்வரன் ஆழ்வாருடன் வந்து கலந்துவானே, அதனை கூறுகிறார். முன்பு அவனை பிரிந்திருந்தார். அதன் காரணமாக துன்பம் ஏற்பட்டது. அத்துன்பத்தின் காரணமாக ஆழ்வார் முடிந்து போவார் என்ற எண்ணம் சர்வேஸ்வரனுக்கு வெளிப்பட்டதாம். அப்படி வெளிப்பட அதனை பொறுத்து கொள்ள இயலாமல் வந்து என்னுள் கலந்தான் என்கின்றார் ஆழ்வார். என்னுடன் வந்து அவன் கலந்தமை காரணமாக உள்ள ஒரு குணத்தை உரைக்க முயன்றாலும் ஆனந்தம் என்ற ஒரு குணத்தை கூறுவதற்கு வேதங்கள் பட்டபாடு நான் அடைகின்றேன் என்கின்றார். ஆனந்தம் என்பது குறித்து வேதங்கள் உரைக்கும் பொழுது அவர்களால் வேதத்தினால் சரிவர கூற இயலாதபடி இருந்ததாம். அப்படி வேதங்களுக்கு இருந்தது போன்று எம்பெருமானுடைய அந்த கலந்த குணத்தை கூறுவதற்கு தன்னால் முடியவில்லை. பட்டபாடு வேதங்கள் பட்டபாடு நான் அடைகின்றேன் என்கின்றார். அவன் தன்னை அனுபவிக்கும்படி என்னை செய்தான். அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட நிலையை அனுபவிக்க இயலுமே ஒழிய சொற்கள் கொண்டு அந்த அனுபவத்தை உரைக்க இயலாது என்கின்றார். அவனல்லாமல் மற்ற உலக விஷயங்களை விரிவாக உரைக்கவல்ல நீங்கள் உலகத்தோரே, அவனை குறித்து உரைக்க முடியுமோ? இயலாது என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.